ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். உளுந்து ஊற வச்சு அரைச்சி வடை போடாமல் இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டான வடை மாவு பவுடர் ரெடி பண்ணிவிட்டு அதுலேயே நல்லா மொறுமொறுன்னு புசு புசுன்னு வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் ஜன்னி வச்சு இதில் 2 டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம். இந்த உளுந்தை 2 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு இதே ஜன்னியில் ஒரு 20 நிமிஷம் தண்ணி வடியறதுக்கு விட்டுடுவோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே தண்ணி வடிஞ்சிருக்கு. மேலே உள்ள உளுந்து எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. ஆனால் கீழே உளுந்த நல்ல ஈரமாக தான் இருக்கும். இதை ஃபேன் காற்று கீழே ஒரு 3 மணி நேரம் காய விட்டுடலாம். ஏன்னா இப்போ மழை வருது இல்லையா. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். உளுந்து நல்லா காஞ்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது. அதனால் இதை நல்லா வறுத்து எடுத்துருவோம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்கறனால இது ஒரு 3 பேட்சாக போட்டு நான் மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதே நல்ல வெயில் அடிக்குது, நீங்கள் வெயிலில் நல்லா மொறுமொறுன்னு காய வைக்கிறீங்கன்னா இது போல் வறுத்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வறுத்த உளுந்தை இது போல் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். இந்த உளுந்தை நல்லா ஆற வச்சுருவோம். நான் கொஞ்சமாக தான் உளுந்து போட்டிருக்கறனால நான் இதை மிக்சி ஜார்லையே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உளுந்து நல்லாவே ஆறிருக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். மிக்சியிலேயே அரைக்கிறதுனால இதை ஒரு 2 முறை நான் நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா துப்பியாக இருந்துச்சு அப்படின்னா வடை போடும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜலிச்சு எடுத்த மீதி உள்ள இந்த துப்பியை தூக்கி போடாமல் வேறு ஏதாவது நீங்கள் கஞ்சி செய்யும் போதோ கூழ் செய்யும் போதோ யூஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். கண்டெய்னரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இதில் வடை போட ஆரம்பிச்சிருவோம். அளவுன்னு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வடை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதாக கட் பண்ணின ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு. நீங்கள் நுணுக்கிட்டும் சேர்த்திக்கலாம், இது போல் நுணுக்காமலும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுடலாம். நீங்கள் கடையில் உளுந்து மாவு வாங்குறதா இருந்தால் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். டைரெக்டாகவே இந்த ஸ்டெப்பில் இருந்தே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்துட்ட உடனே தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது போல் கலந்து எடுத்துக்கணும். ஏன்னா உளுந்து தண்ணியில் உறிஞ்சிக்கும் இல்லைங்களா, அதனால நல்லாவே இது போல் ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சியாக இல்லாமல் கொஞ்சமாக இது போல் ஈரப்பதத்தோட நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுருவோம். ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் 1/2 மணி நேரம் ஊற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லாவே தண்ணியை உறிஞ்சிட்டு கெட்டியாக இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூனோட குறைவாக சோடா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் ஸ்பூனை வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பீட் பண்ணுறது போல் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உளுந்து நல்லா ப்ளஃபியாக வரும். எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா ப்ளஃபியாக வரும். மாவோட பதம் பார்த்தோம்னா இது போல் எடுத்து விழுகிறது போல் இருக்கணும், ஒழுகிற மாதிரி இருக்கக்கூடாது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் கையில் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு வடை போடும்போதும் கையை ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க.
நடுவில் இது போல் குழி பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வடையை போட்டுடலாம். கடாய் எந்த அளவுக்கு வடை பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா முருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. அப்போ தான் கரண்டியில் ஒட்டாமல் வரும். வடையை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நல்லா புசு புசுன்னு வந்திருக்குன்னு. இது போல் 2லேருந்து 3 தடவை நல்லா அப்பப்போ திருப்பிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்கும்போது உள்ளேயுமே நல்லா வெந்து வந்திருக்கும். இது போல் எல்லா மாவுலேயுமே நான் வடை போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சாமிக்கு பிரசாதம் அது போல் செய்யும்போது இது போல் உளுந்து மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வடை 2 வடை வேணும்னா கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே உளுந்து வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை.